ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அழித்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டியவனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதிலையும் குறிப்பாக குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு மனிதநேயத்துக்கு புறம்பானது. வணக்கம். ஈரானில் இப்போ போர் நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் அமெரிக்கா என்று சொல்லி திருமாவளவன், கருணாசு, தமிம் அன்சாரி எல்லாம் அமெரிக்க தூதருக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில் கருணாஸ் பேசும்போது சொல்றாங்க, குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தின் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க, இதை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம பக்கத்திலே கிடக்குதுங்க கிருஷ்ணகிரி. அந்த மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைய, ஒரு புறம்போக்கு திமுகவை சேர்ந்த இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளரான், அவன் பேர் பெரிய நாயகம். அந்த புறம்போக்கு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். இது டிசம்பர் மாதம் நடக்குது. ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி தான் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இதை விசாரிக்கும் போது சரியா விசாரிக்கல காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு. இதற்கு எதிராக நீங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா, இல்ல போராட்டம் பண்ணீங்களா? ஈரான்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா? குழந்தைங்களை, உலகத்துல இருக்க குழந்தைகள், அனைத்து குழந்தைங்களும் குழந்தைங்க தானே. இங்க இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறது நாங்க. அதனால இங்க இருக்கிற பிரச்சனை பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு சார்பா பேசுங்க. இங்க இருக்கிற பிரச்சனை முடிச்சுட்டு ஈரானுக்கு போங்க. பக்கத்துல இருக்க நாடுங்க, துபாய், அபுதாபி, பஹ்ரைன்லாம் அவங்களே ஈரான் அடிங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டயும் இஸ்ரேல் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்ட்டு. இங்க இருந்து நீங்க பேசினா, ஆர்ப்பாட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே ட்ரம்ப் நாளைக்கு யுத்தத்தை நிறுத்திடுவாங்க. இது எவ்வளவு நாள் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்னன்னு யோசனை பண்ணோம், நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மளுக்கு யார் நல்லது பண்றாங்களோ, நம்ம சார்பா யார் பேசுறாங்களோ. ஏன்னா சட்டசபையில நம்ம போய் பேச முடியாதுங்க. நம்ம சார்பா இவங்க தான் பேசணும். எம்எல்ஏவோ ஆயிட்டாங்கன்னா அப்ப இவங்க நமக்கு பேசாம ஈரான்ல இருக்கிற மக்களுக்கு பேசும்போது எப்படி இருக்கும்? இதுல வேற அவர் சொல்றாரு, உலகமே பதற்றத்துல இருக்குது. எங்க பதற்றத்துல இருக்கு? இந்தியால சேஃபா தானே இருக்கிறீங்க, இந்தியா சேஃபா தானே இருக்கு. பதற்றம் இருந்துச்சுன்னா நீ வெளியில வர முடியுமா? அமெரிக்க தூதரத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நீங்க திரும்பி போயிட்டீங்க, உங்களை கைது கூட பண்ணல போலீஸ்காரங்க, காவல்துறையே. இதே ஆர்ப்பாட்டம் நீங்க பாகிஸ்தான்ல அமெரிக்க தூதரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நெஞ்சு நோக்கி சுட்டு தள்ளிட்டு போயிருப்பானுங்க. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா பாகிஸ்தான்ல? இந்தியா சேஃபா தான் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கையில இந்தியா இருக்கிற வரைக்கும் சேஃபா தான் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பாருங்க. மக்கள் நம்ம விழிப்போடு இருக்கணும். யாருக்கு நம்ம தகுதியான தலைவராக தேர்ந்தெடுக்கிறது.